ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேர்ந்து சோலோ ட்ராவலர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். வழக்கம் போல தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசனுங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கு ஜான்வரி 28 நம்ம வந்து ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க்கு போகிறோம். நான் மட்டும் தான் போகிறேன். வழக்கம் போல் உங்களுக்கு அந்த வெதர் அப்டேட் கொடுக்கலாம். அப்படியே இன்றைக்கி ஸ்னோஃபாலும் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. நிறைய பேர் ஸ்னோஃபால் இருக்குங்கிறீங்க, ஆனால் எங்கெங்கே வீடியோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனால தான், ஏன்னா நேற்றுக்கு முன்னாலும் ஸ்னோஃபால், ஆக்சுவலி டே பிஃபோர் எஸ்டர்டே இட் வாஸ் ஸ்னோஃபால்னா. ஸோ நேற்றுக்கு முன்னாள் என்னால் போக முடியல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ராவல்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ வி ஆர் ஹோஸ்டிங் கெஸ்ட் இங்கே காஷ்மீர் பேக்கேஜ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து குல்மார்க் போகிறேன். இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருக்கீங்க, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட நேம் சிந்து. ஐம் ரன்னிங் அ ட்ராவல் அண்ட் ட்ரெக்கிங் கம்பெனி இன் காஷ்மீர். ஐ எம் லிவிங் இன் காஷ்மீர். ஸோ யூ ஆர் வெல்கம் டு காஷ்மீர். அண்ட் இப்போ வந்து நம்ம குல்மார்க் போகலாம். இது தாங்க காஷ்மீரில் இருக்கிற டவுன் பஸ்ஸு. சம்டைம்ஸ் தான் நானே பார்க்குறேன், அதை உங்களுக்கும் அப்படி காட்டுறேன். தங்மார்க் ரீச் ஆகிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடிலேருந்தே இவ்வளோ காரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலி கீழே வந்து லைட்டாக ஸ்னோ வந்து இருந்திருக்கு மார்னிங். ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா இந்த கார் எல்லாம் மேலே போகணும், பட் யூனியன் கேப்னால இந்த காரில் கீழே வெயிட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து தங்மார்க் வரைக்கும் தான் நம்மளோட வெஹிக்கிள் வரும். தங்மார்க்லேருந்து நம்ம ஒரு யூனியன் கேப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தங்மார்க்லேயே செம்ம டிராஃபிக் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நாங்கள் நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன் அந்த யூனியன் கேப் ஏரியாவுக்கே. ஏன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ஸ்னோ ஆகுது இல்லையா. ஸோ அதனால ரோடெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்குங்கிறனால எல்லா கேபையும் லைனில் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் யூனியன் கேப் வந்து எடுக்க போகிறோம். நாங்கள் தங்மார்க் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எல்லா யூனியன் கேபும் ஆல்ரெடி மேலே குல்மார்க்குக்கு வந்து போயிடுச்சு. இப்போ யூனியன் கேபே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருந்தது. அதாவது குல்மார்க்கில் நிறைய அந்த கடைங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புளெலாம் யூஸ் பண்ணுற காரில் வந்து ஒரு 2 சீட்டு மட்டும் கொடுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எங்களை வந்து நாங்கள் ஏற்றிக்க சொன்னோம். பட் ஃபைனலாக எங்கள்கிட்ட வந்து சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க 2 பேர் அப்படிங்கிறதுனால. பட் நீங்கள் போகிறீங்கன்னா சீக்கிரமாக யூனியன் கேப் போய் எடுத்துருங்க, இல்லைனா யூனியன் கேப் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பார்க்கிங் வரைக்கும் தான் அந்த யூனியன் கேப்புமே போகும். பார்க்கிங்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற போர்டு வச்சு நிறைய பேர் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் கண்டோலா பாயிண்ட்டுக்கு வந்து போக முடியும். நீங்கன்னு கிடையாது, அங்கே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வாக் பண்ணி போவாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் சரௌண்டிங் ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிறனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்ல ஒரு சீனரியான பிளேசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா வீடு மாதிரி, அதுதான் வந்து கண்டோலா பாயிண்ட். அங்கேருந்து தான் உங்களை மலை மேலே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் இங்கே கார் நின்று நம்மளை ஏற்றிட்டு போவோம், பட் சம்டைம்ஸ் வந்து அந்த காருமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அந்தளவு ஆகலை, லைட்டான ஸ்னோஃபால் தான். பட் வி ஆர் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு வந்தோன்னே கொஞ்சம் சாய் குடிச்சிட்டு மேகி சாப்பிட்டு நிறையா ஸ்னோஃபால் ஆகும்போதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்னோஃபால் நல்லா பெருசாக வந்துட்டு, ஸ்னோஃபால் கொட்டுறது தெரியுதானே தெரியல, இருங்க ஃப்ரண்டில் காட்டுறேன். கையில் விழுகுமா? விழுதா? யூ ரிமெம்பர் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கும் போது இந்த இடத்துல தான் நம்ம வீடியோ எடுத்தோம். ஸோ இப்போயும் போய் நான் அங்கே தான் வீடியோ எடுக்க போகிறேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். இங்கேருந்து வாக் பண்ணி போகணுங்க. இப்போ இங்கெல்லாம் ஸ்னோ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறந்துடாமல் ஷூலாம் நீங்கள் 2 மணி நேரம் செட் பண்ணுறதுக்குள்ளேயும் மண்டேலாம் கொட்டிட்டு. Look at me seriously. No, it is not good. Already I have cough man. ஆல்ரெடி நல்லா இருமிட்டு இருக்கேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் வந்து பூட்ஸ், இந்த பூட்ஸு அதுக்கப்புறம் ஜாக்கெட் இதெல்லாமே இங்கே வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். எங்கே எடுக்கிறீங்கன்னா தங்மார்க்கில் எடுத்தாலும் ஓகே. ஏன்னா உங்கள் டிரைவருக்கு தனியாக ஒவ்வொரு ஷாப் வந்து ரெகுலராக கொடுக்குற ஷாப் இருக்கும். ஆளே இல்லாத இடத்துல இல்லையா ஹார்ன் அடிச்சுட்டு போகிற பட்டி ஃபெலோ. ஸோ நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா இப்போ இது இன்றைக்கி 28 ஜான்வரி. ஸோ இதுக்கப்புறம் ஸ்னோ நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு 2
2 feet 3 feet ஸ்னோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெகுலராகவே உங்களுக்கு ஸ்னோ இருக்கும். இட்ஸ் நாட் லைக் உடனே மெல்ட் ஆயிருங்கிறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்னோ இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் அடித்து கரைஞ்சிருச்சு, மறுபடியும் ஸ்னோ வந்தது கரைஞ்சிருச்சு. பட் இப்போ ரெகுலராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேஸ் வந்து ரெகுலராக ஸ்னோஃபால் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா கூகுள் மேலே ஒரு டவுட்டு, உண்மையிலே வந்து கூகுள் ப்ரொடெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குமான்ட்டு இன்றைக்கி நாங்கள் செக் பண்ண தான் ஸ்ரீநகர்லேருந்து நான் ஒரு காரை புக் பண்ணி உங்கள் வீடியோக்காக உங்களுக்காக நான் காரை புக் பண்ணி அங்கேருந்து நான் குல்மார்க் தனியாக வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கெஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி பஹல்காம் போயிருக்காங்க. ஐ திங்க் பஹல்காம்லேயுமே இன்றைக்கி ஸ்னோஃபால்னு நினைக்கிறேன். பட் பஹல்காம் ஏன் நான் போகலை அப்படின்னா ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் வந்து வெறும் 65 கிலோமீட்டர்ஸ் தான். 1 டேலே போயிட்டு வந்துடலாம் ஈஸி. ஆனால் குல்மார்க் ஐயோ ரொம்ப குழம்புறேனே கடவுளே எனக்கு காப்பாற்று, மங்களாக தெரியுது. ஐயோ ஸ்னோ கொட்டுறதுனால அம்மா. சரி ஓகேங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஏன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெளியில் எடுக்க முடியல, கண்ணு வேறு கண்ணுங்கிறேன் மங்களாக தெரியுது. ஏன்னா ஃபோனில் அந்த ஐஸு கொட்டிகிட்டே இருக்கா, அதனால கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டேங்க. ஆனாலும் என்னென்னா கையெல்லாம் ரெட் ஆகிட்டு ஃபுல்லாக. அம்மா அம்மா ஓ லுக் அட் மை ஷூ மேன், லுக் அட் மை ஷூ சீரியஸ்லி. இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இருங்க இங்கே பாருங்கள் என் ஷூவை. என்ன மேன் இது, ஏதோ சகதி ஓட்டியிருக்க மாதிரி ஷூ ஓட்டியிருக்கு. ஏய் வாட் இஸ் திஸ் படி, எக்ஸ்ட்ரா ஹீல்ஸ். ஸ்னோ கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் கீழே போய் ஆகணுங்கிறனால மறுபடியும் ஒரு கேபுக்கு வெயிட் பண்ணோம். ரொம்ப தூரம் வெயிட் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் வண்டி இருந்துச்சு, அதுலேயாவது நம்ம ஏற்றிட்டு போவாங்களாங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஃபைனலி எங்களுக்கு வந்து ஷேரிங் கேப் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணவங்க ஸ்னோஃபாலில். ஆனால் இப்போ தாங்க ஸ்னோஃபால் சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. பட் வந்த அன்றைக்கி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வரும்போது எக்கச்சக்க ஸ்னோஃபால் ஆச்சுங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஒரு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே ரொம்ப நைட் ஆகிடுச்சு, பயங்கர டயர்டு. ஆனால் அதுக்கப்புறம் போய் நம்மளோட கெஸ்ட்டை போய் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு நேற்று தான் அரைவல் ஆனாங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே Jan 29 தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில முக்கியமான டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அது அங்கேயே நான் கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு பேசவே முடியல, அவ்வளோ ஒரு சில்னஸ் ஆகிடுச்சு, சுத்தமாக முடியல அந்த டைமில். ஸோ அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒன்று வேணால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்னோ இருக்கா, ஸ்னோஃபால் இருக்கா, எங்கெல்லாம் ஸ்னோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் குல்மார்கில், பஹல்காமில் அண்டு சோன்மார்கில் இது எல்லா இடத்துலையுமே ஓரளவு ஸ்னோஃபால் ஆயிடுச்சு. ஓரளவு சொல்ல முடியாது, நிறையவே ஸ்னோஃபால் ஆகிடுச்சு. பஹல்காமில் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபால் ப்ரொடிக்ஷன் வந்து இருக்குது. மேபி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் பஹல்காம் போவேன். மேபி அப்போதைக்கு நம்மளுக்கு லைவாக எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ குல்மார்க்கு உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி சோன்மார்க் நான் போக மாட்டேன், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க் இன் மை லைஃப். ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதாங்க. தூத் பத்ரி அங்கேயுமே நல்ல ஸ்னோஃபால் ஆச்சு, செம்ம ஸ்னோ இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் வின்டரில் சோன்மார்க்கை விட தூத் பத்ரி வந்து சூப்பரான ஒரு மெடோங்க. அது டீட்டெயில் நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்னோ இருக்குது, ஸ்னோஃபால் அப்டேட் வந்து நிறையாவே இருக்குது இந்த மந்த்து. ஏன்னா லாஸ்ட் ஆட்டம் வந்துச்சுல, இலையுதிர் காலமே வந்து நம்மளுக்கு நவம்பரில் தான் கம்ப்ளீட் ரெட் ஆச்சு. அப்போவே எங்களுக்கு ஒரு டவுட், என்னடா இது வெதர் டோட்டலாக சேஞ்ச், அதாவது
சேஞ்ச் ஆகலை, ஷிஃப்ட் ஆகுது. நவம்பரில் ஆக வேண்டிய கோல்டு டிசம்பர் ஆக வேண்டிய ஸ்னோஃபால் வந்து ஜான்வரியில் லேட்டாக, ஜான்வரியில் ஆக வேண்டியது இப்போ ஃபெப்ரவரியில் ஆகுது. ஸோ இப்படி தான் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஸ்னோஃபால் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்னோஃபால் அப்டேட்டுமே கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நிறைய பேர் வின்டரில் எத்தனை நாள் பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம், அதாவது உங்களுக்கு பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லைங்க, மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 6 நாள் தாராளமாக நீங்கள் இருக்கலாம். 6 நாள், அதாவது 6 days 5 nights தாராளமாக போதும். இல்லைங்க பட்ஜெட்லேயும் வேணும், ஓரளவு எனக்கு எல்லா பிளேஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னா 5 days 4 nights வந்து தாராளமாக போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஒரு மேப் இங்கே நான் கொடுக்குறேன். இந்த மேப் படி நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எடுத்தோடனே குல்மார்கில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா நம்ம வெதர் டோட்டலாக வேறு, இங்கே உள்ள வெதர் டோட்டலாக வேறு. சடனாக நம்ம பாடி இந்த வெதர்லேருந்து நீங்கள் ஃப்ளை ஆகி வேறு வருவீங்க, அதாவது ஃப்ளைட்டில் வருவீங்க. வித்தின் 24 hours கூட கிடையாது, வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் நீங்கள் இந்த வெதருக்கு வரும்போது உங்கள் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்லி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15-20 நாள் வந்து நாங்கள் இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சோமோ இல்லையோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனோங்கிறது தான் உண்மை, சத்தியம், நிஜமாவே. ஏன்னா எல்லாருமே அடம் பிடிச்சாங்க எனக்கு குல்மார்கில் இருந்தே ஆகணும்னு. குல்மார்க் ரொம்ப இட்ஸ் அ டைனி பிளேஸ். அங்கே கண்டோலா தவிர ஸ்னோ ஆக்டிவிட்டீஸை தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணணுங்கிறது இட்ஸ் நாட் கம்பல்சரி. சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் குல்மார்க் போல் தங்மார்க்கில் ஸ்டே பண்ணுங்கன்னு நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். குல்மார்க்கும் தங்மார்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. பட்ஜெட்லேயும் வரும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாகவும் ஆகாது. இன்கேஸ் எனக்கு குல்மார்க்கில் தான் நான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு தங்மார்க் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நீங்கள் வின்டரில் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீநகரில் ஒரு 1 day வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெதர் வந்து சேஞ்ச் ஆகுறது அண்ட் ஹை ஆல்டிடியூட் பிளேஸு, இந்த ஃபுட்டு, வாட்டர், இந்த ஏர், இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகணும். ஈவன் நீங்கள் ஒரு 20 years இருந்தாலும் சரி, 40 years இருந்தாலும் சரி, கிட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு மேபி ஒரு ஷிக்கார ரைடு இல்லைனா ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேலேருந்து கடன்னு எல்லா பிளானும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்னோவை தவிர இந்த வின்டரில் வேறு எதையுமே பார்க்க முடியாது. நோ க்ரீன் கலர், நோ வாட்டர் இன் ரிவர். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவரில் வாட்டர்லாம் சூப்பராக போகும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் நீங்கள் ஸ்னோ மட்டும்தான் பார்ப்பீங்க. எக்ஸப்ட் ஸ்னோ ஒன்றுமே கிடையாது வின்டரில் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்னோ வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள்லேயே போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் எப்படா நம்ம ஊருக்கு போவோங்கிற ஒரு ஃபீலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 5 days 4 nights அப்படிங்கிறது வந்து தாராளமாக போதும். நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா, இல்லை எனக்கு இன்னொரு டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு லீவ் இருக்குது, இல்லை எனக்கு பட்ஜெட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 day வந்து தாராளமாக இருக்கலாம். அது 6 days 5 nights வந்து இருக்கலாம். பட் அது வந்து இட்ஸ் ஆப்ஷன் ஒன்லி. இப்போ ஸ்னோஃபால் ஆயிடுச்சு. February and Marchக்குள்ளே நான் வந்தால் ஸ்னோஃபால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து பார்க்க முடியுங்கிறது தான் உண்மை. இல்லைனா நீங்கள் கூகுள் வெதரையோ இல்லைனா நீங்கள் எந்த வெதர் அப்டேட் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு பாருங்கள். பட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது வெதரை. ஸோ ஈவன் தோ ஒரு க்ளவுடியாக இருக்க டைமாக பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஸ்னோஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் February, March இந்த 2 டைமில் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்னோ இருக்கும், எக்கச்சக்க ஸ்னோ இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நாளில் இவ்வளோ ஸ்னோஃபால். அண்ட் இன்றைக்கி 29th January 2024 இன்றைக்குமே வந்து அங்கே ஸ்னோஃபால் வந்து ஆயிருக்கு. நம்ம கெஸ்ட் அங்கே இருந்தவங்க தான் நம்மளுக்கு வந்து சொன்னாங்க இன்றைக்கி ஸ்னோஃபால் ஆச்சுங்க, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோன்னு. அண்ட் ஐ ஹோப் நாளைக்கும் நம்மளோட கெஸ்ட் இன்னொரு டீம் போகிறாங்க. ஸோ போகும்போது அவங்க வந்து ஏதாவது வீடியோ காமிக்கிறாங்க அப்படின்னா நான் அதையுமே வந்து நாளைக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன், இந்த டேட் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து எந்தெந்த பிளேஸை பார்க்கலாம் வின்டரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து நீங்கள் ஸ்ரீநகர் பார்க்கலாம், குல்மார்க் பார்க்கலாம், பஹல்காம் பார்க்கலாம், தூத்பத்ரி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சேஃபான ஒரு ட்ராவலுக்கு வந்து ஈஸி. அண்ட் இந்த சோன்மார்க் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது தான். சோன்மார்க் ஈவன் நானுமே வின்டர் டைமில் போகவே மாட்டேன். அது என்ன தான் கிளியராக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சோன்மார்க் போக மாட்டேன். ஏன்னா இட்ஸ் அன்பிரிடிக்டபிள் பிளேஸ்னே சொல்லலாம். சடனாக ஒரு ஸ்னோஃபால் கொட்டும், சடனாக ரோடு பிளாக் ஆகிடும், வெஹிக்கிள் மூவ் பண்ண முடியாது, வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகும், வெஹிக்கிள் விழும்.
அங்கே அந்த இடம் வந்து ஒரு சூனியக்கார இடம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஆனால் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், அது உண்மை தான். ஆனால் சம்மரில் நீங்கள் வந்து பாருங்கள், காஷ்மீர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரை நீங்கள் ஒரு ஹெவனாக பார்க்கணும் அப்படின்னா சம்மர் தான் பெஸ்ட்டு. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மியூசிக்கோட எண்டில் போடுறேன், அதெல்லாம் சம்மரில் எடுத்தது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சோன்மார்க் ஏன் நான் சொல்கிறேன்னா, சோன்மார்கில் கரண்டில் தாஜ்வாஸ் கிளேஷியர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அந்த தாஜ்வாஸ் கிளேஷியரும் வந்து நீங்கள் குதிரையில் மட்டும்தான் போக முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு குதிரையில் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிங்கன்னா சோன்மார்க் வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டு ஐயோ என்னால் குதிரையில் உட்கார முடியாதுங்க, இல்லை எனக்கு பயங்க, இல்லை நான் எனக்கு அனிமல்ஸ் மேலாம் உட்கார மாட்டேங்க, இல்லைன்னா எனக்கு பட்ஜெட் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே ஒன்றுமே இல்லையே. அந்த ஸ்னோ அந்த மவுண்டெயின் மேலே விளையாடுறத நீங்கள் பகல்காம்லேயும் பார்த்தாச்சு, குல்மர்க்லேயும் பார்த்தாச்சு. ஈவன் நீங்கள் ஏன் அப்போ சோன்மார்க் போகணும்? இதுதான் என்னோடய கொஸ்டின். இன்கேஸ் நீங்கள் குதிரை எடுத்துகிட்டு அந்த தாஜ்வாஸ் கிளேஷியர் போகிறீங்கன்னா ஓகே, அப்படி அதுவும் போகலை அப்படின்னா எதுக்கு ஸ்னோ வந்து நிஜமாவே எல்லோரும் ஒரு ட்ரீமாக தான் பார்க்குறீங்க. அது எனக்குமே அது ஒரு டைமில் ட்ரீமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஸ்னோ வந்து 1 டே 2 டே அது ஒரு ஹெவனாக ஒரு ட்ரீமாக ஒரு க்யூட்டான ஒரு விஷயமா இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து ஆப்வியஸ்லி நம்மள மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெதர்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஒரு சிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதாவது எல்லாரையும் சொல்லலை, பட் இது வந்து 50-50 சான்சஸ் இருக்குது. நிறையாவே 50 இல்லை, அதுக்கு மேலே சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக வந்து இருங்க, ப்ராப்பராக சாப்பிட்டுக்கோங்க. அண்டு குல்மார்க் விஷயம் நான் சொல்கிறேன். குல்மார்க்குக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குல்மார்க் இன்றைக்கி போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் ஷார்ப் 8 o'clockலாம் வந்து ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பிடுங்க. இன்கேஸ் உங்கள் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் அப்படின்னா கூட முன்ன நாளே அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, மார்னிங் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. எல்லா ஹோட்டலையும் இங்கே அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 8 மணிக்கு, ஏன்னா என்னோடய குரூப் எல்லாரையும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். 8 மணிக்கு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்கன்னா 8:30 மணி 9:30 மணிக்கெல்லாம் வந்து தங்மார்க் ரீச் பண்ணிவிடுவாங்க. தங்மார்க் வரைக்கும் வர்றது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு 45 மினிட்ஸில் கூட வந்துடலாம். பட் விஷயம் என்னென்னா, தங்மார்க்லேருந்து அந்த குல்மார்க் போகிற வே இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட். ஈவன் தோ யூனியன் கேப் அதில் தான் வந்து நீங்கள் தங்மார்க்லேருந்து குல்மார்க் போக முடியும். அந்த யூனியன் கேப்புமே வந்து இட்ஸ் நாட் லைக் இப்போ நீங்கள் வெளியில் ஒரு 1000 கார் இருக்குன்னா யூனியன் கேபும் 1000 கேப் நிற்குங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கேப் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 15,000 பேர்கிட்ட போகிறாங்க. 50-60 கேபில் எப்படி போக முடியும் எல்லாராலையும்? ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் சொல்கிறேன், யூனியன் கேப் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் குல்மார்க் போகிறீங்க இந்த ஸ்னோ டைமில் அப்படின்னா, ஸோ இயர்லியாக ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பிடுங்க. வேறெவர் யூ ஆர் ஸ்டேயிங், ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பிளேஸ் அண்ட் ரீச் தங்மார்க் அட்லீஸ்ட் ஒரு 9-9:30க்கெலாம் ரீச் ஆகிட மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு யூனியன் கேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா எல்லா கேப்புமே மேலே குல்மார்க் போயிடுச்சுன்னா அவங்க கெஸ்ட்டுக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எந்த கேப்பும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அன்றைக்கி குல்மார்க் பிளானே உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக குல்மார்க்கில் ஸ்டே பண்ணிட்டுமா அப்படிலாம் கேட்காதீங்க. அது வந்து சத்தியமாக அறிவுபூர்வமான டெசிஷன் கிடையாது சொல்லப்போனால். ஸோ தங்மார்க் வந்துட்டு தங்மார்க்லேருந்து ஒரு யூனியன் கேப் எடுத்து நீங்கள் குல்மார்க் போயிடலாம். குல்மார்க் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுறது, அங்கே வந்து வாக் பண்ணி போகலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா கேபையும் அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. யூனியன் கேபை கூட அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் ஹார்ஸ் பீப்புளெலாம் கொஞ்சம் சண்டை போடுறது இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால தான். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் போகும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போவீங்க. அந்த சரௌண்டிங்ஸில் போகும்போது உங்களுக்கு லைனும் நிற்கும். ஆப்வியஸ்லி லைனில் நின்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே போவீங்க. முக்கியமாக கண்டோலா டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 11 o'clock to 1 o'clock, 1 o'clock to 3 o'clockனு டிஃப்ரெண்ட்டான ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட் எதுக்கு அப்படின்னா உங்களோட டிக்கெட் என்ட்ரிக்காக மட்டும்தான். இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் எவ்வளோ நேரம் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த என்ட்ரிக்கு மட்டும்தான். இந்த 11 மணிக்குள்ளேருந்து 1 மணிக்குள்ளே வந்து நீங்கள் என்ட்ரி போட்டே ஆகணும். 1 மணிக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் லேட் ஆகிடுவீங்க, என்ட்ரி போட மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த கண்டோலா ரைடுமே வந்து 5 minutes ரைடு தான். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப தூரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 minutesல கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவோம் மவுண்டைன் மேலே. அங்கே நீங்கள் ஸ்கீயிங், அதுக்கப்புறம் ஸ்னோ ஸ்போர்ட்ஸு, ஸ்னோ பைக்கு, ஏடிவி இந்த மாதிரி எல்லாமே மேலே என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் குடுன்னு ஓடி வந்து லைனில் நின்றுங்க. ஏன்னா வரும்போது லைன் தான் பெரிய லைன். ஏன்னா அந்த 3 ஸ்லாட்டுமே வந்து வேறு டைமில் போகிறானுங்க. ஆனால் வரும்போது எல்லாம் ஒரே டைமில் வந்து நிற்பானுங்க. அதனால் மாட்டிப்பீங்க. அங்கே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குளிராது. வெயில் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா செம்மையாக குளிரும் மேலே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைனில் ரிட்டன் வரதை வந்து லைனில் சீக்கிரமாக வந்து நின்றுங்க.
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நேராக நீங்கள் பார்க்கிங் வந்து யூனியன் கேப் ஆப்வியஸ்லி அந்த டிரைவரோட நம்பர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா யூனியன் கேபுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் கீழே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் ஸ்ரீநகர் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். குல்மார்க் மேக்ஸிமம் டே ட்ரிப் இஸ் மோர் தென் இனஃப் என்ன கேட்டால். உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளான் சொல்கிறேன். ஏன்னா அது யூஸ்வலாக வந்து நான் என் கெஸ்ட்டுக்காக கொடுக்கறது தான். பட் பெருசாக யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் எல்லாருமே ஒரு இதில் வரீங்க அப்படிங்கும் போது இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். தயவுசெய்து இப்படி பிளான் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னா நீங்கள் தான் ஐட்னரி ரெடி பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்களே புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு கேப் சர்வீஸ்க்கு மட்டும் நம்மளை கேட்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சார் எங்கேருந்து எங்கே புக் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் டே எங்கே புக் பண்ணியிருக்கீங்க, தேர்ட் டே எங்கே புக் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டோன்னா அப்படி ஏதோ ஒரு மேப் இருக்கும். அப்போயே தெரிஞ்சிடும் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வைஸ் காஸ்ட் டிஃபர் ஆகும். அதாவது டபுள் சார்ஜ் வாங்குவாங்க டிரைவர்ஸ். இன்கேஸ் டபுள் சார்ஜ் வாங்குறாங்கிறது கூட அடுத்த விஷயம். நீங்கள் இங்கேருந்து மறுபடியும் ஒரு 200 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் இந்த கோல்டுக்கு? யோசிச்சு பாருங்கள். போய் இறங்கும் போது நீங்கள் எந்த பிளேஸை பார்ப்பீங்க? ஃபுல் டேவே ட்ராவலில் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ பிளான் பண்ணுறத கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே வந்தோன்னா தயவுசெய்து ஸ்ரீநகரில் 1 டே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உடம்புக்கு நல்லது. இல்லை நான் நல்லா ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பஹல்காம் போகிறது கூட ஓகே தான். பட் டேரெக்டாக குல்மார்க் வருது இட் இஸ் நாட் அட்வைசபிள் இன் திஸ் வின்டர். ஸோ ஃபஸ்ட் டே ஸ்ரீநகர் ஸ்டே பண்ணிவிடுங்க. மறுநாள் அதாவது ஸ்ரீநகரை விட ஹைட் வந்து பஹல்காம். ஸோ அடுத்து பஹல்காம் போங்க. பஹல்காம் வந்து 1 டேயில் போயிட்டு வர்றது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்ஸ். பிகாஸ் அப் அண்ட் டவுனே ஒரு 200+ கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பஹல்காம் போகிறீங்கன்னா ஆன் தி வேல நீங்கள் நிறைய விஷயம் வந்து பார்க்கலாம். ஆப்பிள் வேலி பார்க்கலாம், சாஃப்ரான் டவர், சாஃப்ரான் சிட்டி பார்க்கலாம். அண்ட் இந்த குங்குமப்பூ ஃபீல்டெல்லாம் இருக்குது இல்லையா, அது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பேட் ஃபேக்ட்ரி, இது எல்லாமே நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். இது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பஹல்காமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஏபிசி வேலி இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ரிட்டன் வந்து ஸ்ரீநகர் வரலாம். ஸோ இந்த மாதிரி 3வது நாள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ரிட்டன் வந்து ஸ்ரீநகர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 4வது நாள் டே ட்ரிப்பு குல்மார்க் போயிட்டு ரிட்டன் வந்துடுங்க. 5வது நாள் அழகாக ஒரு ஷாப்பிங்கை முடிச்சோமா, ஒரு ஷிகாரா ரைடை முடிச்சோமா, அண்ட் அழகாக ஊருக்கு கிளம்பணுமா அப்படின்னு அழகாக பட்ஜெட்டில் க்யூட்டாக ஒரு ட்ரிப்பை முடிச்சிருங்க. அதை விட்டுட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், இங்கே தான் இது பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா மெடிசன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு அடுத்து தான் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெஸ்ட்டை நான் இந்த மாதம் தான் மீட் பண்ணேன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெறும் ஹோட்டலில் மட்டுமே ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டன் கெஸ்ட்டு போனவங்களும் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், கரண்ட்டு சுச்சுவேஷன் என்ன, கரண்ட்டில் எந்த பிளேஸில் ஸ்னோ இருக்குது, எந்த பிளேஸ் ஹை ஆல்டிடியூட், எந்த பிளேஸ் கிட்ஸுக்கு செட் ஆகும், எந்த பிளேஸில் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு கிடைக்கும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு வரவங்க தான். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சின்ன கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெதர் டு வெதர் நீங்கள் வெதர் சேஞ்ச் ஆகும்போது பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா என்னென்ன மெடிசன்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கணும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். காஷ்மீர் வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து மெசேஜ் போடலாம், இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயில்லையோ. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கிங் லிஸ்ட்டுமே ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அண்ட் இப்போ இன்றைக்கி வந்து ஜனவரி 29 சொல்கிறேன். பிப்ரவரி 10 வரைக்கும் கண்டோலா ரைடு ஓப்பனில் இருக்குது. ஸோ அது வந்து புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது காஷ்மீர் பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத வந்து கீழே மெசேஜில் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப வளர்றேன், அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஈவன் மொழி தெரியாமல், இன்னும் ஹிந்தி கூட எனக்கு அவ்வளோதான் தெரியாது, இங்கிலீஷுமே அரைக்குறையாதான் தெரியும். பட் இருந்தாலும் மொழி தெரியாமல் இந்த இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஃபார்மாக வந்து ஒரு 10-15 பேருக்கு நம்ம ஒர்க்கும் கொடுத்துட்டு நம்மளும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு நம்ம பீப்புளையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் இந்தளவு இருக்குன்னா எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான், நீங்கள் கொடுக்குற தைரியம் தான். ஒரு சைடு என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணாலும் உங்களோட ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக வாங்க, சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். சேஃபாக காஷ்மீர் வாங்க, சேஃபாக போயிட்டு சவுத் போயிட்டு வாங்க. பாய், டேக் கேர்.